வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3305 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும். ஓரளவு கீழே ட்ராப் ஆனதுக்கப்புறம் பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் சரிவை கொடுத்து 3284 வரைக்கும் கீழே வந்து அதிலிருந்து படிப்படியாக ஏற்றத்தை கொடுத்து 3346 வரைக்கும் போய் 41ல் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 50லேருந்து 40க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து அடுத்தடுத்த இலக்கான 3360 3396 தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எதில் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 3286 கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட்டோட லோ பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் மறுபடியும் சொல்கிறோம், மார்க்கெட் ஓரளவு ட்ராப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.